ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்சோபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் சிப்ஸ் தாங்க பண்ண போகிறோம். கோவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போய் கோவக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கோவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ கோவக்காவை அலசி எடுத்து வச்சுருக்கேங்க. கோவக்காய்க்கு 2 சைடில் உள்ள காம்புமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கோவக்காவை 4 துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரே ஷேப்பில் 4 பீஸாக நீளமாக கட் பண்ணி நான் எல்லா கோவக்காவையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கோவக்காய் சிப்ஸ் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கோவக்காய் வாங்கினீங்கன்னா கோவக்காய் சிப்ஸ் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ கோவக்காயில் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கிடலாங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூளுமே சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனை சேர்த்துக்கிடலாம். வாசனைக்கு ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனை சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூனு நல்ல மிளகு தூளுமே சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே வெறும் மிளகாய்த்தூளை நம்ம காரத்துக்கு சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கன் 65 மசாலாவை 1 ஸ்பூனை சேர்த்துக்கிடலாம். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனை சேர்த்துக்கிடலாம். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் நல்லா விரசி எடுத்து வச்சுக்கிடலாம். கோவக்காயிலே தண்ணி வரனால நமக்கு தண்ணி தேவை அவசியம் வராது. அதனால் கோவக்காயில் வர தண்ணியை வச்சு நீங்கள் மசாலாவை பிரட்டி எடுத்துக்கிடுங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம மசாலா வெறிச்சிருக்க கோவக்காயெலாம் எடுத்து போட்டுடலாங்க. தீயை மீடியம் சைஸுக்கு குறைச்சி வச்சிடலாம். கோவக்காயெல்லாம் எடுத்து போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்குமே திருப்பி போட்டு பொரிச்சு ஆரம்பிச்சிடலாம். மசாலா ஒன்றும் பிரியாமல் கோவக்காயிலே ஊட்டி சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். இப்போ லைட் அண்ட் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு முறுன்னு ஆன பிறவே எடுத்துடலாங்க. சூப்பரான கோவக்காய் சிப்ஸு ரெடிங்க. சும்மாவே அப்படியே சாப்பிடலாம். இல்லை தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கோவக்காய் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் கோவக்காய் சிப்ஸு. எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுக்காகலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாவே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவே வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக கோவக்காய் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.